நீங்க சொன்ன மாதிரி ஏன்னா 2 மாசம் முன்னாலலாம் டாக்டர் ராமதாஸ் பத்திரிகையாளர்கிட்டையும் பேசும்போது எல்லாருமே அன்புமணி பற்றி ரொம்ப கடுமையான விமர்சனம் வச்சிருக்கிறாரு. இப்போ கூட ஒரு வாரம் முன்னால் கூட பொய் சொல்றாரு, தன்னை வந்து பார்த்து இல்லை, வீட்டுக்கு பல முறை வந்தாரு, இப்படிலாம் பொதுவெளியில தன்னுடைய மகனை பற்றி கடுமையான குற்றச்சாட்டு வச்சவர். அதை தவிர்த்துட்டு வந்தது அப்படிங்கிறது கட்சியுடைய நலன் கருதி, எதிர்காலம் கருதியா, இல்லை தன்னைக்கான ஒரு பிடி, நம்ம மறுபடியும் அதே வார்த்தை பயன்படுத்தின தளருது அப்படிங்கிறத உணர்ந்துட்டதுனாலயா? இல்லை, ரெண்டுமே காரணமாக இருக்கலாம். இப்போ உங்கள் பாணியிலே வச்சுக்கோமே பிடின்னு. அதுக்கு வந்து என்னென்ன முக்கியமானது என்னென்னா, அதை விட முக்கியம் இப்போ வந்து இன்னும் ஒரு 8 மாதங்கள் தான் இருக்குது, 8-9 மாதங்கள் தான் தேர்தலுக்கு இருக்குது, சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தல் வந்து பாமகவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல். அரசியல் கள சூழலில் பார்த்தீங்கன்னா இது விட்டு கொடுக்கவே முடியாத ஒரு தேர்தல். அது இந்த நேரத்தில் வந்து இப்படி கட்சி பிளவுபட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் நம்ம வந்து இப்போ கிராக்குன்னு சொல்லலாம், ஒரு மாதிரியான ஒரு விரிசல்னு. ஆனால் நாளைக்கு இது பிளவை நோக்கி கூட போயிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அது சம்மந்தமான ஒரு டிஸ்கஷனாக ஒரு தரப்பில் நடந்திருக்கும். ஏன்னா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும். இப்போ கொஞ்சம் தீவிரமாக நடந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன யோசனை பண்ணியிருப்பாருன்னா, இந்த மாதிரியான கடுமையான தாக்குதல் வேண்டாம்,